கல்யாணம் பொங்கல் சொல்லி கொலை கொலை நீ என்ன பண்ணி பழம் சாப்பிடுறியா எப்படி இதான் பாத்தி அப்புறம் நம்ம போட்ட மருந்து எப்படி சரியாயிடுச்சா நீ என்னதுக்கு வேலைக்கு ஆக மாட்ட அதான் எப்படியே தெரியுமா ராத்திரி கல்லு இன்னையிலிருந்து எத்தனை நாள் கனவு இன்னைக்கு ஏதாவது நிறைவேற போகுது ஒன்னு மாதிரி உடம்பு எவ்வளவு செத்துடா குறிஞ்சியிலே நீதான் வேணும்
நான் ரொம்ப செல்லம். மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆமா. பாத்தியா? ரொம்ப நாள் கனவு இன்னைக்குதான். ஆஹா. ஏலே, எங்க ஒரு புருஷனை கட்டி வந்த பாரு. அதான் சொன்னேன் சாரி, என் மாமனாருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆனா, அதான் நான் என்ன சொன்னேன் அவன் தம்பி தான் பண்ண சொன்னான்ல ஏன் சொல்றேன்னா, அந்த ஆளை தொட்டு தாலி அதான் நாரையும் இருக்கு போடக்குள்ள கண்டுபிடிச்சிட்டால கட்டிக்கிட்டா கூட, அன்னைக்கு என் மனசுல அந்த ஆளிய பக்கத்துல இருக்கும் போதெல்லாம் ஞாபகம் தானே தவிர அந்த ஆளு எனக்கு நினைப்பே கிடையாதுங்க. நீ பட்டாம்பூச்சி. என்னம்மா நன்மையா வந்துடுறா. சிரிச்சவங்க ஆயிரத்தி வந்து சிரிக்க கூடாதா? ஏன்டா? உனக்கு ஏன் அவ்வளவு காராகரனாவும் சிரிக்கணும்? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, என்னைக்கு உன்னை நான் மனசுல நினைச்சனோ சரி, அன்னையில இருந்து எனக்கு புருஷன் நீதான். சரி. அந்த ஆளு சாப்பாட்டுக்கு வைக்கிற ஊருக்கா மாதிரிதான் மனசுல வச்சுக்கிறேன். இருக்கட்டும். உன்னால எனக்கு ஒரு காரியமாக என்ன வேண்டும். வேணும்? உனக்கு என்ன வருமோ அத்தனை நான் செய்கிறேன். உண்மையிலுமா? என்னால உனக்கு ஒரு காரியம், உன்னால எனக்கு ஒரு காரியம். என் மனைவி செத்து 12 வருஷம் ஆச்சு. நான் இல்லாத அத சொல்லவே சொல்லாத. எனக்கு போச்சு. மனைவி இறந்துட்டான்னு மட்டும் சொல்லாத. உனக்கு பொண்டாட்டி நான் இருக்கிறேன்ல, ஆமா. அதை நீ நினைக்கவே கூடாது. சரி, அத மறந்துரு. சரி, உன் பொண்டாட்டி நான் தான். சரி. பேருக்கு தான் அந்த ஆளு. அண்ணன் தம்பி, அண்ணன் தங்கச்சி. ஆமா. சரி, ஆனா என் புருஷன் முன்னாடி வரும்போது மகாராணிங்கணும். மகாராணி. என் புருஷன் பொண்டாட்டின்னு கூப்பிடணும். செல்லம். ஐ லவ் அவன் யூ. கருத்துனா ஐ லவ் யூ செல்லம். இங்க வா. இப்ப எங்க போயிட்டு இருக்க? ஜோசியரை பார்க்க. ஜோசியரை பார்க்க. ம், ஜோசியரை பார்த்து ம். கொண்டுகிட்டு வரும்போது சரி, அந்த ஜோசியரை அவன் கணக்கு கரெக்டா போட்டு பார்த்து, கண்டிப்பா. என் தம்பி விஜய் சுந்தரிக்கு பொருத்தம்னு சொல்லிட்டா சொல்லிட்டா என் தம்பி உறவனுக்கு இல்லாத போயிடும். உலகத்தை தலைமை ஊர தம்பி ஊர பெரிய உறவு இல்லாத போயிடும்ல. அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது விஜய் சுந்தரிக்கும் விஜயனுக்கும் பொருத்தமே 32 லட்சத்தோடு இருந்தாலும் இருந்தாலும் பொருத்தம் இல்லைன்னு சொல்லுவோம். இல்லைன்னு சொல்லிக்கணும். சரி, அப்ப அதுக்கு எவ்வளவு பணம் ஏமா இருங்கம்மா ஏமா சரி. அதுக்கு எவ்வளவு பணம் கேட்டாலும் தரேன். பணம் நீ இருக்கும்போது என்ன பணம்? அதுக்கு 1 லட்சம் ரூபாய் தரேன். 1 லட்சம் இருக்கு. அந்த ஒரு பொய்க்கு. ஒரு பைக்கு 1 லட்சம். அப்போ ரெண்டாவது வந்து விஜய் சுந்தரியை விட்டுட்டு சரி வேற எந்த பொண்ணுக்கு தாயிட கல்யாணம் செய்து கொடுக்கலாம், எந்த மாப்பிள்ளைக்கு கல்யாணம் செய்து கொடுக்கலாம். சரி, அப்போ சரி இந்த பொண்ணு விடு, மோகனா ஜாதகத்தை எடுத்து போட்டு பார்ப்போம் பாப்போம். அப்படின்னு மோகனா ஜாதகத்தை பார்க்கும்போது சரி, மோகனாவுக்கும் விஜயனுக்கும் பொருத்தமே இல்லாத இருந்தாலும் பொருத்தம் இருக்குன்னு சொல்லுவோம். இரண்டாவது பொய் ஆமா, இருக்கு. அதுக்கு 1 லட்சம் ரூபாய். அப்ப 2 லட்சம். இன்னொரு பொய்யுங்க என்ன? என்ன கேட்டா, சரி பெரிய பொண்ணை வச்சுக்கிட்டு சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் செய்து கொடுக்க கூடாது. தப்பா இருக்காங்க பெரியவங்க. உலகத்துல சொல்லுவாங்க. பெரிய சின்ன பொண்ணு இருக்கட்டும், சரி. பெரிய பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை செய்யறோம் சரி, அப்படின்னு மாப்பிள்ளை எங்க பாக்கணும்னு சொல்லி கேட்டா கேட்டா? எந்த மாதிரி குலத்துல அவன் கல்யாணம் செய்துக்குவா, ஆமா. எப்பேற்பட்ட மாப்பிள்ளையா இருக்குன்னு சொன்னா உலகத்திலே மந்திரி குலமா இருக்கணும், இருக்கும். அந்த மந்திரி குலத்துல பிறந்த கீழ்ப்பட்ட கைகால் அற்றவனா இருக்கணும், உண்ணமுற்ற மாப்பிள்ளைக்கு தான் கல்யாணம் செய்துக்குவான்னு சொல்லணும். சொல்லணும். சரி, கீழ்படுதல மாப்பிள்ள இருக்கணும். ஆமா, சரி, இதுக்கு இதுக்கு 1 லட்சம். 1 லட்சம் ரூபாய். சரி. அப்புறம் என்ன வேணும்? ஆனா வேணாங்கிறாரு. இப்ப மந்திரி என்ன சொல்ற, அரசு என்ன சொல்லுவாரு? வேண்டாம், ஜாதகம் பார்க்க வேண்டாம், ஜோசியம் வேண்டாம், சம்பிரதாயம் வேண்டாம். ஓ. ஆனால் என் மகளுக்கு என் மச்சனுக்கு கல்யாணம் பண்ணு. ஜோசியமே இல்லாத விஜய் சுந்தரிக்கு கல்யாணம் செய்தா அப்படி கேட்டா அப்படி தொட்டு தாலி கட்டின உடனே 3 நாள்ல மணவரிலேயே அவன் செத்துருவான்னு சொல்லுவோம். இது பொய்யுமா? அதுக்கு தானே 1 லட்சம் ரூபா. அப்ப 4 லட்சம். 4 லட்சம் ரூபா ஆ, கொடுத்துட்றேன். ஆ. ஆனா நம்ம உறவு எப்படி இருக்கட்டும், நீனு நானும் மீன் சோறு ஆ, தான். செல்லம். அதனால நான் வந்ததா உன்னை பார்த்ததா சொல்லக்கூடாது. நீ போய் அவனை இஷ்ட பத்த வச்சிடாத. நீ ஏதாவது உளறிட்டுனா நான் அப்புறம் பொம்பளை என்ன தெரியும், நான் என் கையை பிடிச்சி தானே ஒண்ணு மாட்டு விட்டுருவேன். அப்புறம் எப்பப்ப கூப்பிடும் போது அப்பப்ப அதான் அந்த ஆளு சும்மான்னு சொல்லித்தானே. கவனிக்கிறது. ஆ. ஆ.
வந்ததடி. பெட்ஷீட் கேட்கலாமா யார் தூக்கி போட்டாங்களான்னு தெரியல. பாரு நம்ம ஆக வேண்டிய காரியம் முடியட்டும், இது முடியட்டும், அப்புறமா பேசிக்கலாம். நீ சீக்கிரம் போயிட்டு வரேன். ஜோசியரை ஒரே ஒரு கூப்பிட்டு kiss வா. கொடுத்துரு. போயிட்டு வாங்க.